அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். புதிய ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கும் விடயம் செங்கோணங்களை கண்டறிவது மற்றும் செங்கோணங்களை குறிப்பது தொடர்பான ஒரு விடயம். செங்கோணம் எனப்படுவது நிலைக்குத்தான கோடும் கிடையான கோடும் சந்திக்கும் இடத்தில் உருவாகுவதுதான் செங்கோணம். செங்கோணத்தை விட பெரிய கோணம் விரிகோணம் என்றும் செங்கோணத்தை விட சிறிய கோணம் குறுங்கோணம் என்றும் அழைக்கப்படும். செங்கோணங்களை நாம் வீடுகளில் அவதானிக்கலாம். வீட்டில் கதவு மூலைகளை அவதானித்தீர்களாயின் நிலைக்குத்தாக வரும் மூலையும் கிடையாக வரும் மூலையும் சந்திக்கும் இடத்தில் செங்கோணங்கள் காணப்படும். அதே போல் ஜன்னல் மூலைகளையும் நீங்கள் அவதானிக்கலாம். பாடசாலையில் கரும்பலகையில் அவதானிக்கலாம். கரும்பலகையில் நிலைக்குத்தாக வருவதும் கிடையாக வருவதும் சேரும் சந்தர்ப்பத்தில் செங்கோணங்கள் அங்கே காணப்படும். இவ்வாறு பல இடங்களில் செங்கோணங்களை நாம் அவதானிக்கலாம். செங்கோணங்களை எவ்வாறு குறிப்பது, எவ்வாறு இனங்காண்பது என்று பிள்ளைகள் நீங்க தெளிவா விளங்கி எடுக்கணும். அவ்வாறு விளங்கி எடுக்கும் சந்தர்ப்பத்தில் தான் வினாக்களுக்கு உங்களுக்கு விடை செய்வதற்கு இலகுவானதாக காணப்படும். நாம் தற்போது சில வடிவங்களுக்கு எவ்வாறான முறையில் செங்கோணங்கள் வரையலாம் என்று பார்க்கலாம். முதலாவதாக இவ்வாறான ஒரு தரப்படும் சந்தர்ப்பத்தில் செங்கோணம் எங்கே அமையும் என்றால் இந்த இடத்தில் செங்கோணம் குறித்து காட்டப்படும். இன்னும் ஒரு செவ்வக வடிவான உருவை நாம் நோக்கினோமானால் இவ்வாறு ஒரு தரப்படும் சந்தர்ப்பத்தில் இதற்கு செங்கோணங்கள் இந்த 4 மூலைகளிலும் காட்டப்படும். இந்த 4 மூலைகளிலும் செங்கோணம் குறித்து காட்டப்படும். இன்னும் ஒரு படத்தை நாம் அவதானித்தால் இவ்வாறான ஒரு தரப்படும் சந்தர்ப்பத்தில் இதற்கு செங்கோணங்கள் வரைய சொன்னால் பிள்ளைகள் நீங்க எந்தெந்த இடத்துல செங்கோணங்கள் வருவீங்க? இந்த 4 மூலைகளிலும் செங்கோணம் காட்டப்படும். இது மட்டும்தான் இதுக்கு செங்கோணம் இல்லை. இதில் இந்த 4 மூலைகளும் செங்கோண வடிவங்களாக குறித்து காட்டப்படும். இவ்வாறான உருக்கள் மட்டுமல்லாது வெவ்வேறு வடிவங்களில் செங்கோணங்களை குறித்து காட்ட சொல்லி வினாக்கள் உங்களுக்கு வரும். தெளிவாக செங்கோணம் எவ்வாறு குறித்து காட்டப்படும் என்று பிள்ளைகள் தெளிவடைந்து அந்த வினாக்களுக்கு சரியாக விடை செய்ய வேண்டும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு படம் கொண்ட கீரை அதற்கு செங்கோணங்கள் வரைய சொல்லி உங்களுக்கு வினா தரப்புறேன். அந்த வினாவுக்கு நீங்க விட செஞ்சு கீழே கமெண்ட்ல அதுக்குரிய விடையை நீங்க பதிவிடுங்க. ரைட் பிள்ளைகள், இதுதான் அந்த உரு. இந்த உருவுக்கு உள்ளே காணப்படும் செங்கோண வடிவங்களை குறித்து நீங்கள் எத்தனை செங்கோணங்கள் காணப்படுகிறது என்று கீழே பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் புதிய ஒரு வினாவுடாக நாம் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.